வணக்கம் மக்களே, உங்கள் சிவா. இன்றைக்கி இது 5 செப்டம்பர் 2025. உலக அரசியல் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்கள், டீபாப்புலேஷன், ஏன் உலகத்தை ஆள்றவங்க மக்கள் தொகை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க, இப்போ எப்படி இந்தியா மேலே சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்கா 50% டேக்ஸை போட்டு ஆகஸ்ட் 27 அமல்படுத்தியிருக்காங்க. அதுக்கு இந்தியா முன்னாடி கூட சொல்லிச்சு, நாங்கள் ரஷ்யாவோட ட்ரேட் பண்ணுறதை விட யூரோப்பியன் கண்ட்ரீஸும் அமெரிக்காவும் தான் அதிகமாக ட்ரேட் பண்ணுறீங்க, நாங்கள் சமநிலையில் வைக்க முயற்சி பண்ணுறோன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நம்ம சைட்லேருந்து சொன்னோம். இதுலேருந்து நான் என்ன எக்ஸாக்டாக சொல்ல வரேன்னா, ஏஐ டெக்னாலஜியும் ஏஜிஐ, அப்புறம் சூப்பர் ஏஜிஐ, அப்புறம் மீறி போயிட்டுருக்கு. ஒரு 10-15 டாக்டரேட் வாங்கினவங்க ஒரு டெஸ்ட்டு, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் டெஸ்ட் எழுதுகிறாங்கன்னா அவங்க 3-4 மார்க் வாங்குற இடத்துல ஏஐ தொழில்நுட்பம் 45 மார்க் வாங்குது. அதை இன்னமும் என்ஹான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது மூலமாக என்ன நடக்குதுன்னா, மக்கள் இவ்வளவு தேவையில்லை. இப்போ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிபிசியில் பார்த்தேன், ஆர்டிக் பகுதியில், அண்டார்டிக் பகுதியிலலாம் பனிப்பாறைகள் ரொம்ப வேகமாக உருகிட்டுருக்கு. நீங்கள் க்ளீன் எனர்ஜி யூஸ் பண்ணுங்கள், இல்லை கோல் எனர்ஜி என்ன வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். பூமியை சூடு பண்ணிங்கன்னா, அடுப்பில் பாத்திரத்தை வச்சு ஐஸை வச்சு சூடு பண்ணிங்கன்னா ஐஸ் உருகத்தான் செய்யும். எந்த எனர்ஜி யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணாலும் குளோபல் வார்மிங்கை தவிர்க்க முடியாது. ஸோ நான் தான் அப்போ இந்த உலகத்துக்கு 1000-2000 வருஷமாக நான் தான் இப்போ ஒரு விஷயத்தை, பணங்கிற ஒரு விஷயத்தை நம்ப வைக்கிறேன்னு முயற்சி பண்ணாங்க. நல்லது தான் நினைக்கிறான். என்ன நல்லது நினைக்கிறான், யாரும் பெருசாக தேவையில்லை, மக்கள் நடமாட்ட தேவையில்லை, முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சண்டை போட்டு சாகினாங்கன்னு. அது என்ன நினைக்கிறாங்களோ அது இப்போ நெஸ்ட்லேயில் எங்கள் அண்ணா ப்ராஜெக்டில் நான் கேள்விப்பட்டேன், 15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரணுங்கிறத இப்போவே நெஸ்ட்லேயில் ரிசர்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி உலகத்தை ஆண்டுட்டுருக்கிறவங்களும் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஒருத்தன் யார் கூட சண்டை போடணும், சண்டை போடக்கூடாது, யாரெல்லாம் சேரணும். ஏற்கனவே இந்தியாவை வாங்க, சண்டைக்கு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் எல்லாம் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எந்த ஜாகாலும் வேலை பார்க்கல. சரி, இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்கடா, நாங்கள்லாம் அங்கிட்ட ஒன்று சேர்றோம், அடிச்சுக்கலாம். ஆனால் நம்ம உக்ரைன் தலைவர், அவர் சட்டையில் ஒரு சின்ன கீரல் இருக்குதா? நம்ம இஸ்ரேல் தலைவர் சட்டையில் சின்ன கீரல் இருக்குதா? நம்ம யூஎஸ் பிரசிடென்ட் தலைவர் சட்டையில் சின்ன கீரல் இருக்குதா? யாரோட உடம்புல எதுவும் இருக்காது. கஷ்டப்படுறவங்க, அடிப்படுறவங்க எல்லாருமே சாமானிய மக்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஊரில் ஜிஎஸ்டியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்களுக்கு. இதை பாராட்டுறதா வருத்தப்படுறதுன்னு தெரில. நாம் தமிழர் கட்சி தற்சார்பு அரசியலுங்கிறத ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இதை இவங்க இப்போ ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா ஆயிலை நம்ம ரஷ்யாட்டிலேருந்து வாங்கி அதிக விலைக்கு விற்றுட்ருக்கோம். அதிக விலைக்குனா லாபகரமான விலைக்கு. இந்த லாபகரமான விலை யாருக்கு போகுது? இப்போ ஜிஎஸ்டியை கட் பண்ணுறதுனால இந்தியாவுக்கு இன்னும் வறுமை தானே ஆகும், லாஸ் தானே ஆகும். இப்போ 100 ரூபா வர இடத்துல ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணி 100 ரூபா வாங்குற இடத்துல நம்மளுக்கு